உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ராமேஸ்வரப்பட்டி செந்தில் பாலாஜியின் சொந்த ஊர். கரூரில் உள்ள இந்த ஊரில்தான் செந்தில் பாலாஜியின் பெற்றோர் இருக்கின்றனர். இந்த வீட்டிற்கு திடீரென வந்த போலீசார் பெற்றோரிடம் சம்மன் ஒன்றை அளித்தனர். அந்த சம்மனில் வரும் திங்கட்கிழமை சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக் குமாரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எதற்காக இந்த திடீர் சம்மன்? ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளிக்கிறார். அதில் தாவேகா அரசை கவிழ்ப்பதற்காக தன்னிடம் 35 கோடி ரூபாய் வரை செந்தில் பாலாஜியும் கரூர் கும்பலும் பேரம் பேசியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் முதற்கட்டமாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 8 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களை சந்திக்க முதலமைச்சர் விஜய் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்கிறார். அதற்குள் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தாவேகா அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்குமூலமும் தாவேகா அரசுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னை தாவேகாவில் இணையுமாறும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அவரது குற்றச்சாட்டை தொடர்ந்து தாவேகா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக ஆளுநர் அர்லேகரிடம் திமுக மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளனர். தமிழக அரசியலில் அடுத்த வாரம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.